Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி KEA அப்படிம்பாங்க. அவங்க ஃபைனல் சான்ஸ் டு அப்ளை ஆன்லைன் ஃபார் CET 2024 சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால CET காமன் என்ட்ரன்ஸ் நான் ஏன் எழுதணும் அதுக்கே அப்ளை பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை நீங்கள் MBBS வந்து கர்நாடகாவில் ஓப்பன் மெரிட் சீட்டில் 12 லட்சம் 13 லட்சம் அந்த மாதிரி ஃபீஸ் வரும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணக்கூடியவங்க கூட அந்த ஓப்பன் மெரிட் சீட் அப்ளை பண்ணலாம். கட் ஆஃப் மார்க் 530 520க்கு மேலே வரலாம். டென்டேட்டிவ்லி ஐ எம் டெல்லிங், அப்ராக்சிமேட்லி ஐ எம் டெல்லிங். ஆனால் 500க்கு கீழே வந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் மெரிட் சீட்டுக்கு வந்து 12 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் பர் இயர் டியூஷன் ஃபீஸ் வரும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் சான்ஸ் டு அப்ளை ஆன்லைன் ஃபார் CET 2024ல ஆஃப்டர் கன்சிடரிங் த ரெக்வஸ்ட் சப்மிட்டட் பை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி KEA has given final opportunity to register and apply online for CET 2024 scheduled on 18/4/2024 and 19/4/2024 18-19 ஏப்ரல் மாதத்தில் for admission to engineering, naturopathy and yoga, veterinary, B.Pharma, second year B.Pharma and Pharma D, Farm Science courses, BSc Agriculture, BSc Sericulture, etc. and BSc Nursing professional courses இதுக்கெல்லாம். The candidate who have not registered till now for CET 2024 or those who have not completed the online application or not paid the fees pay பண்ணல ஆன்லைனில் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணல இன்னும் அப்ளையே பண்ணலை அப்படிங்கிற எல்லாருமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 AM on 12/3/2024 இருந்து அதாவது மார்ச் 12லேருந்து மார்ச் 15 நைட்டு 11:59க்குள்ளே ஃபீஸை பே பண்ணிவிடுங்க, அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீ பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. மார்ச் 16 சாயந்தரம் 5:30க்குள்ளே பே பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ் டேட்ஸ் வில் நாட் பி எக்ஸ்டெண்டட் ஃபர்தர் டு அப்ளை ஃபார் CET 2024. இது 2வது தடவை 3வது தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்க இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோட் ஃபார் அட்மிஷன் டு மெடிக்கல், டென்டல், ஆர்கிடெக்சர், ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, BPT, BSc Allied Health Sciences, BPO courses, candidates should also mandatorily register themselves for CET 2024. நீங்கள் வந்து மெடிக்கலுக்கு தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் போய் எழுத வேணாம், CET 2024 எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். Fill the application through online and pay the application fees. Please note that for registration to these courses portal will not be enabled again. So registration for MBBS, medical, dental, architecture, Ayurveda, Unani, homeopathy, BPT, BSc Allied Health Sciences, BPO courses இதுக்கெல்லாம் திருப்பிலாம் registration portal ஓப்பன் பண்ண மாட்டாங்க. This is the final chance. நீங்கள் மார்ச் 12லேருந்து மார்ச் 15க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணி 16க்குள்ளே சாயந்தரம் 5:30 மணிக்குள்ளே நீங்கள் பே பண்ணிடணும். For more details regarding registration to professional courses, applying online and for eligibility condition, candidates may please read information bulletin for application cum verification module and this office notification dated 9/1/2024 hosted on the KEA website அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் KEA வெப்சைட் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ KEA வெப்சைட் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம். இந்த PDF ஃபார்மும் நம்ம டெலகிராம் சேனலில் வச்சிடறோம். டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க, வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. ரெண்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் அப்டேட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அண்ட் நம்ம வந்து டெஸ்ட் சீரிஸும் நம்ம டெலகிராம் சேனலில் போட்டுகிட்டே வருவோம். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். எல்லாமே NCERT பேஸ்டு ஒன்லி. அதனால் அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெயின் நீட் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.